தேங்க்யூ அப்பா. இந்த விசேஷித்த காலை ஆராதனையின் 11வது நாள் அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த நாளிலும் மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும். கடந்த 10 தினங்களாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை நிரப்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு நம்பிக்கை தருகிறார், இன்னும் விசுவாசத்தை நம்மிலே அதிகரிக்கிறார். அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நன்றி இயேசுயா. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. நல்ல காலை நேரத்தை காண எங்களுக்கு கிருபை தந்தீரே, ஸ்தோத்திரம். கடந்த 10 நாட்களாக தேவரீர் எங்கள் நடுவிலே எழுந்தருளி எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 11வது நாள் அதிகாலையிலே உம்முடைய திருமுகம் தேடி வந்திருக்கிறோம். எங்களை ஆராய்ந்தறிகிறவர், எங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் அறிகிறவர். தேங்க்யூ அப்பா. நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே மேய்ப்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை
கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் கோட்டை. இந்த காலை நேரத்தில் சொல்லுவோம், நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே ராஜா, ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை நாள் முழுவதும் நான் உம்மையை சேவிப்பேன், உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை நேசிப்போம். இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விசை உம்மில் அன்பு கூற, உம்மை ஆராதிக்க தெய்வம் எங்களுக்கு தந்த இந்த நல்ல பாக்கியமான நாளுக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் ஒருமித்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய நாமத்தினால் உண்டாகிற நன்மைகளை அனுபவிக்கவும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நேரிலும் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர், கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கூடி வந்திருக்கிற யாவரையும் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து தேவன் நல்லவர், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா,
நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நாளை தந்தீரே நன்றி. சொல்லுங்க, கடந்த நாட்கள், கடந்த நாட்கள் நன்றி ராஜா, கடந்து சென்ற இரவெல்லாம் தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை ஒவ்வொரு நாளும், வார்த்தை என்ற மன்னாவினால் நன்றி என்று சொல்லுகிறோம், நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே ராஜா, அடைக்கலமே கேடயமே அன்பே நாறுதலே ராஜா, அன்பே நாறுதலே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றே நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றே ராஜா, தாயை போல் தேற்றினே ராஜா, தாயை போல் தேற்றினே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை நீரே, சுகம் தந்து இதுவரை நீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. காலை நேரத்தில் நன்றி என்று சொல்லுகிறோம், நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, சுராஜா, சுராஜா. புது வாழ்வு புது வாழ்வு தந்தீரே ராஜா, புது வாழ்வு தந்தீரே ராஜா, புது பலன் தந்தீரே ராஜா, புது பலன் தந்தீரே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி தீமைகளை நன்மையாய் மாற்றினீரே, உடனிருந்து நடத்தினீரே, பாதுகாத்தீரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்தீர், எங்கள் பிள்ளைகளை எல்லாம் போதித்தீர், போஷித்தீர், பாதுகாத்தீர். நன்றி, சுகபலம் தந்தி, ஆரோக்கியம் தந்தி, சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி நிம்மதி தந்தீரே. ஓ நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்திலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா இயேசு ராஜா, ஓ நன்றி 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 அப்பா நல்லவரே, நன்றி சுராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி நன்றி சுராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு. கண்களை மூடி வாய் திறந்து இருதயத்தை திறந்து ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து தாங்கி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து தாங்கி நீரே, எங்களை தாங்கி நீரே, இதுவரை தாங்கி நீரே. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. சொல்லுவோம் நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. ஆமே நன்றி. தேங்க்யூ அப்பா சுராஜா, நன்றி சுராஜா. நன்றி செய்யா, நன்றி செய்யா. Thank you Jesus. Hallelujah. Amen. Hallelujah. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்தில். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என்
துணையாளரே ஆராதனை. எபினேசரே எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா மறப்பேனோ மது அன்பை ஆமே நான் மறப்பேன் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை மண்டிடுவே பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ நான் மறப்பேனோ அன்பை மண்டிடுவே மண்டிடுவேனும் பாதத்திலே என்மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் மூலமாகாமல் காத்தீரையா கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீரே கனிவாக என்னை நீரே மறப்பேனோ மது அன்பை நான் மறப்பேன் கை தட்டி சொல்லுவோம் அன்பை மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே மறப்பேனோ மது அன்பை நான் மறப்பேனோ அன்பை மண்டிடுவே பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் வாழ்க்கை முழுவதும் இருள் சூழ்ந்த நேரங்கள் நேரத்திலே வழி தெரியாது கலங்கின நாட்கள் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா மறப்பேனோ அனைத்தீரையா மறப்பேனோ அனைத்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவேன் மண்டிடுவேன் பாதத்திலே ஆமென் ஆமென் மண்டிடுவேனும் பாதத்திலே மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை உமது அன்பை மறப்பேனோ உமது அன்பை ஹல்லேலூயா மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே மறப்பேனோ அது அன்பை நான் மறப்பேனோ அன்பை மண்டிடுவே மண்டிடுவே பாதத்திலே எபினேசரே எபினேசரே
ஆராதனை என் துணையாளரே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ அன்பை அன்பை மண்டியிடுவே பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே, மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவே மறப்பேனோ உமது அன்பை மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். கரங்களை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, கண்ணிமை குழங்களை வைத்து காப்பவர், ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி இருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நீர் அறிந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு 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 ராஜா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா, துன்பத்தின் பாதையில் நாளில் தூக்கி சென்றீரையா, அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்ததில் அதிசயம் செய்தீரையா, அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்ததில் ஆறுதல் தந்தீரையா. சொல்லுவோம் நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஓஹோ நன்றி ராஜா, இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா, நன்றி ராஜா, கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா, கூப்பிட்ட நாளில் விடுதலை தந்தீரையா, குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா, குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுவோம் நன்றி. கூப்பிட்ட நாளில் ராஜா எங்களுக்கு மறு உத்தரவு தந்தே. நன்றி ராஜா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நன்றி சொல்ல தினம் நன்றி சொல்ல வைத்தீரே, மழையில் நனைந்து நன்றி சொல்ல நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா, நன்றி ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீர், எங்களை தூக்கி சென்றீரே, துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா, அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா, அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் செய்தீரையா. ஓ நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, மகிமை மகிமை மகிமை, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் நன்றின்னு சொல்லுவோம். இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி
ராஜா இயேசு ராஜா நந்தி ராஜா இயேசு ராஜா உடப கதர மன சந்தல ரபா பிரேம கதுல ரபோ ரிக்கெte நமனா இயேசு ராஜா சந்தல கதன லியாந்தலரா இயேசு ராஜா சபல துடபல கதர மனமனா உடப கபல பாரி பதன மனமனஷே நந்தி ராஜா இயேசு ராஜா ஓ நந்தி ராஜா நந்தி ராஜா இயேசு ராஜா நந்தி ராஜா சந்தி ராஜா நந்தி நந்தி ராஜா நந்தி இயேசுவே we give you thanks நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நந்தி ராஜா இயேசு ராஜா நந்தி ராஜா இயேசு ராஜா என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை உங்க பிரசன்னத்துக்காக ஆராதனை உங்க மகிமைக்காக நன்றி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் இந்த நல்ல காலை நேரத்திலும் நம் நடுவிலே மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் ஹல்லேலூயா இந்த விசேஷித்த 21 நாட்கள் அதிகாலை அற்புத ஆராதனையை கர்த்தர் நமக்கு தந்து கடந்த 10 நாட்களாக நாம் தேவ சமூகத்திலே ஆராதிக்க நம்மை பலப்படுத்தினார் 11வது நாள் காலை நேரத்திலே நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் நேரலையில் அநேகர் இணைந்திருக்கிறதில் மகிழ்ச்சி கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய நிச்சயித்த சந்திப்புகளை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வர ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து கொண்டே இருக்கிறார் ஹல்லேலூயா தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார் என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை சந்திக்கிற காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் தேவன் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய திருச்சபையை நம்முடைய தேசத்தை சந்திக்கிற ஒரு டிவைன் பாயிண்டட் டைம் ஒரு தெய்வீக நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
சில நேரங்களிலே காலம் கனிந்து வரும், காலம் கனிந்து வரும். சில நேரங்களிலே காலத்தை கனிய பண்ண வேண்டும். காலத்தை என்ன செய்யணும்? ஆமாம். அப்போ சில நேரத்தில் நமக்கான நேரத்தை நாமே அதில் என்ன காரியங்கள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த தடைகளை உடைத்து நாம் அந்த சீசனுக்குள்ளால் பிரவேசிக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய சந்திப்பை குறித்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய சந்திப்பை குறித்து வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கடந்த 10 நாட்களாக நாம் ஒவ்வொரு வேத பகுதியிலிருந்து தேவனுடைய சந்திப்புகளை குறித்து நாம் தியானித்து வர ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இதை தியானிக்க இன்னும் ஆழங்களுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகிறதை ஆமேன் என்னால் உணர முடிகிறது. ஆமேன். தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், அது சமுத்திரம் போல, அது ஆழங்களுக்குள் போக 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 அது ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு தேவனுடைய சந்திப்பு. இந்த ரூத்தின் சரித்திரம் நாம் அறிந்தது. பெத்லெகேம் ஊரில் இருக்கிற ஒரு தகப்பன், ஒரு மனுஷன் தன் மனைவியையும் தன் 2 மகன்களையும் அழைத்து கொண்டு மோவாபுக்கு இடம்பெயர்கிறான். நாம் இடம்பெயர்கிற இடத்தை குறித்து நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். நாம் இடம் மாறுவது தவறல்ல, இடம் பெயர்ந்து போவது தவறல்ல. இந்த இடம் எனக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் வேறொரு இடத்துக்கு போகிறோம், வேறொரு இடத்த வாங்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிற தப்பு கிடையாது. பட் நாம் எங்கே போகிறோம் என்பதிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆவியில் உணர்றேன். யாராவது இடம் பார்க்கணும், இடம் வாங்கணும்னு முயற்சித்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பெத்லெகேமிலிருந்து எங்கே போகிறான்? மோவாபுக்கு போகிறான். பெத்லெகேமிலே பஞ்சம். அப்போ பஞ்ச நாட்களில் தன் குடும்பத்தோடு கூட அங்கே இருக்க முடியாது. அவன் நிச்சயம் அவனுடைய பாதுகாப்புக்காக, அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக அவன் இடம் பெயர்ந்தே ஆக வேண்டும். ஆனால் அவன் செலக்ட் பண்ணின அந்த இடம் மோவாப். தேவன் அருவருக்கிற தகாத உறவின் நிமித்தம் வெளிப்பட்ட ஒரு சந்ததி, நித்திய காலமாய் தலைமுறைகளாய் தேவனுடைய பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்ட, தேவ ஜனத்தை இடற பண்ணுகிற மோவாபிய பெண்களை இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ளால கொண்டு வந்து ஜனத்தை இடற பண்ணின சூழ்நிலைகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனால் விரும்பத்தகாத ஒரு எல்லைக்குள் அந்த குடும்பம் இடம்பெயர்கிறது. எனக்கு இந்த சர்ச்சு பிடிக்கல,
அதனால் நான் வேற ஒரு சர்ச்சுக்கு போகிறேன். போகலாம், அது உங்கள் உரிமை. ஆனால் இடம் பெயர்வது அது பெரும் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை இந்த காலை நேரத்திலே நான் உங்களோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். பிழைக்க போனவனுக்கு பிழைப்பில்லை. பிழைக்க போனவர்களுக்கு என்ன இல்லை? பிழைப்பில்லை. இப்போ இழப்புகளின் மேல் இழப்புகளின் மேல் இழப்புகளை சந்தித்து கடைசியில் அவர்களுடைய நிலைமை தேவனுடைய சந்திப்பு நிகழ்ந்தால் மட்டுமே எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஏதோ ஒரு தவறான முடிவு, நாம் எடுத்த தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பல இழப்புகளை சந்திக்க வைத்திருக்கலாம். நாம் வாழ்க்கையில் எடுக்கிற தவறான முடிவுகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், நம்முடைய வேலை காரியத்தில் நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள். இன்றைக்கி வேலை கிடைக்கிறதே அபூர்வம். கிடைச்ச வேலையை நாம் தக்க வைத்து கொள்ளுகிறதே அபூர்வமான காலத்தில் இருக்கிறோம். எடுத்த தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளை கொண்டு வந்தாலும் அந்த முடிவிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வருவது தான் தேவனுடைய சந்திப்பு. அல்லேலூயா. எல்லாம் முற்று பெற்ற நிலையில், முடிவுற்ற நிலையில், அவ்வளவுதான், இனி முற்றுப்புள்ளி வைத்ததே என்கிற நிலைமையில் இருந்த அந்த நகோமி, அவளோடு கூட இருந்த அவளுடைய 2 மருமக்கள், இப்பொழுது அவர்களுக்கு ஒரு செய்தி கேட்கப்படுகிறது. கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார். அல்லேலூயா. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். தேவனுடைய சந்திப்பு நிகழும்போது நடக்கும் முதல் காரியம், மோவாபை விட்டு திரும்பி வர பண்ணுவார். ஏதோ ஒரு தவறான முடிவினால், தவறான எண்ணத்தினால், வேறு வழியில்லாமல் எடுக்கப்பட்ட சில முடிவுகளினால தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் தெரிந்து கொண்ட பெத்லகேமை விட்டு யாராயிலும் மோவாபுக்கு போயிருந்தால் தேவ சந்திப்பு செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? திரும்பி வர பண்ணுவார். 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி நகோமி தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானுடைய துணையோடு கூட தேவனுடைய சந்திப்பு நம்முடைய குடும்பத்தில் நிகழும்போது, தேவனுடைய சந்திப்பு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிகழும்போது, தேவனுடைய சந்திப்பு இந்த ஊருக்கு நிகழும்போது, தேவனுடைய சந்திப்பு பட்டணங்களுக்குள் நடக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தை விட்டு தன் மனம் விரும்பி போன மோவாப் தேசத்துக்குள்ளிருந்து அநேகரை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். தேவனுடைய சந்திப்பு செய்கிற முதல் காரியம், ஜனங்கள் திரும்பி வருவார்கள், ஜனங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவார்கள். ஆமென். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் சொல்லலாம், என் பிள்ளைகள் மோவாபிலே இருக்கிறார்கள், என் கணவன் மோவாபிலே இருக்கிறான், தேவன் அருவருக்கிற இடத்தில் இருக்கிறான், தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்கிறார். இந்த காலை நேரத்தில் தகப்பனே, தாயே, தேவனுடைய சந்திப்புக்காக நீ ஜெபித்தால் ஒரு நாள் உன் காதுகளிலே ஒரு செய்தி கேட்கும், கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார். ஆமென். அந்த சந்திப்பு நிகழ்ந்த அடுத்த நிமிடம், ஆமென், they decided to get out from Moab. மோவாபை விட்டு வெளியே வருவதற்கு தீர்மானிக்கிறார்கள்.
அது வரைக்கும் அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கும், சரி இழந்துட்டோம், இனி எப்படியாவது பெத்லகேமுக்கு போகலாம். ஆனால் அந்த எடுத்த தீர்மானத்தில் அவங்களால உறுதியாக நிற்க முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போது அந்த ஒரு வார்த்தை, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டாள். ஆமென். அப்போ மோவாபில் கூட கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோவாபில் இருந்தால் கூட கர்த்தருடைய சத்தம் கேட்கும். பன்றி கூட்டத்தில் இருந்தால் கூட கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். ஆமென். அவன் எப்படிப்பட்ட ஆழங்களுக்குள்ளால இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அவன் விருட்சங்களுக்குள் மறைந்திருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ஆமென். அவன் நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போனாலும் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்கும். மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த சத்தம் அவனை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த சத்தம் அவர்களை சந்தித்தே ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப தேவனுடைய சந்திப்பு என்ன செய்கிறது? திரும்பி வர பண்ணுகிறது. திரும்பி வர, என் பிள்ளை திரும்பி வர மாட்டானா? என் குடும்பம் திரும்பி வராதா? என் சகோதரன் திரும்பி வர மாட்டானா? இங்கே இருந்து போனவன் மோவாபில் கஷ்டப்படுறானே, இழப்புகளுக்கு மேலே இழப்புகளை சந்திக்கிறானே, இன்னும் அவனுக்கு அந்த இடத்துலேருந்து வரணுங்கிற மனசு இல்லையே, வரணுங்கிற விருப்பம் இல்லையே. அந்த விருப்பத்தையும் அந்த மனதையும் செய்கையும் அவனுக்குள் கொண்டு வருகிறது தான் தேவனுடைய சந்திப்பு. ஆமென். தேவனுடைய சந்திப்பு என்ன செய்கிறது? திரும்பி வர பண்ணுகிறது. திரும்பி வர பண்ணுகிறது. இளைய குமாரன் தகப்பன் வீட்டை விட்டு போய்விட்டான், தூர தேசத்துக்கு போய்விட்டான். ஆமென். தேசத்தின் குடியானவனோடு ஒட்டி கொண்டான், தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து போனான், குறைவுபடத் தொடங்கினான். ஆமென். இப்பொழுது அவனுக்கு பிழைப்பதற்கு வழி இல்லாமல் பன்றி மேய்ப்பதற்கு போகிறான். எங்கே போகிறான்? பன்றி மேய்ப்பதற்கு போகிறான். என்றைக்கு ஒரு குடும்பம் தேவனை விட்டு மாறுகிறதோ, என்றைக்கு ஒரு பிள்ளை தேவனை விட்டு மாறுகிறாளோ, என்றைக்கு ஒரு சகோதரன் சகோதரி தேவனை விட்டு மாறி தூரம் போகிறார்களோ, ஆமென், தேவன் அவர்களுக்கென்று வைத்த உன்னதமான வேலைகளை அவர்கள் செய்ய முடியாது. ஆமென். தேவன் அனுமதிக்காத கீழ்த்தரமான காரியங்களிலே தான் அவர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு நம்பிக்கை அந்த பன்றிகளுக்குள் இருந்தாலும், அந்த பன்றி போடுகிற அந்த சத்தத்துக்குள்ளேயும் தேவனுடைய சத்தம் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். எவ்வளவு தூரமாய் பின் சென்ற பேதுருவையும் கர்த்தர் திரும்பி வர பண்ணினது போல இந்த காலை நேரத்திலே தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ ஐக்கியத்தை விட்டு, தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தை விட்டு, தேவ விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை விட்டு, சபையின் கூடி வருதலை விட்டு, ஆமென், ஆமென், தூரம் போயிருக்கிற ஆமென் அநேகரை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவதற்கு தேவனுடைய சந்திப்பு நடக்க போகிறது. தேவன் தமது ஜனங்களை சந்திக்கும் போது கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். ஆமென். இரண்டாவது பாருங்கள், தேவனுடைய சந்திப்பு அவர்கள் வாழ்க்கையில் செய்தது. ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 14-18 வசனங்கள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து, அப்படியே உட்கார்ந்தாள், கொடுத்தான், திருப்தி அடைந்து வைத்து கொண்டாள். 18வது வசனம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். திருப்தி அடைய பண்ணுவார். ஆமென். குறைவில் வாழ்ந்தவர்கள், குறைவுகளுக்கு நேராய் கடந்து போனவர்களுடைய வாழ்க்கை
தேவ சந்திப்புக்கு பிறகு என்னாகிறது? திருப்தி அடைகிறார்கள். திருப்தி அடைகிறார்கள். திரும்பி வந்தால் நிச்சயம் திருப்தி உண்டு. அல்லேலூயா. திரும்பி வரணும், திருந்தி வரணும். எப்படி வரணும்? திரும்பி வரணும், திருந்தி வரணும். சில பேர் திரும்பி வருவாங்க, ஆனால் எப்படி வரமாட்டாங்க? திருந்தி வர மாட்டாங்க. திருந்தி வர மாட்டாங்க. ஒரு விடுதலை வேணும், ஒரு சுகம் வேணும் அப்படின்னா வருவாங்க. ஆனால் தேவன் அவர்களுக்கு சுகத்தை தர மாட்டார். ஏன்னா கர்த்தர் அவங்களுடைய உள்ளத்தை பார்ப்பார். இவனுக்கு சுகம் கொடுத்தா, இவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சால் இவன் என் பட்சத்தில் நிற்பானா, இல்லை திரும்பி போயிடுவானா? திரும்பி போயிடுவானா? அப்போ திரும்பி வருகிறதை விட திருந்தி வருகிறது மேல். இளையகுமாரன் திருந்தினான், திரும்பினான். ஆமென். அப்போ திருந்தி வரணும், திருந்தியும் வரணும், திரும்பியும் வரணும். வந்தால் திருப்தி அடைய செய்வார். திருப்தி அடைய செய்வார். வயல் கிடையாது, கோதுமைக்கான வழி கிடையாது. பல வருஷங்கள் ஆகிவிட்டது சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு போய். இப்போ திரும்ப வரும்போது வெறுமையாய் வருகிறாள். வெறுமையாய் இருந்தவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி. காரணம், இடையில் தேவனுடைய சந்திப்பு. ஆமென். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் வாய்க்காலில் தண்ணீர். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் வாய்க்காலில் தண்ணீர். பாளையம் முழுவதும் காடைகள், விடியற்காலத்தில் மன்னா. எந்த அறிகுறிகளும் இல்லை இந்த வனாந்தரத்தில். எப்படி? ஆனால் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவங்க சாப்பிட்ட சாப்பாடு எப்படி வந்துச்சு? ஆமாம், அந்த அளவுக்கு திருப்தி, அந்த அளவுக்கு திருப்தி. எனக்கு இது இருந்தால் திருப்தியாக இருக்குமே, எனக்கு ஒரு வயல் இருந்தால் திருப்தியாக இருக்குமே, எனக்கு கொஞ்சம் சென்ட்டு இடம் இருந்தால் அதில் நான் கோதுமையை நான் பண்ணி திருப்தி ஆவனே. இது இருந்தால் திருப்தி, அது இருந்தால் திருப்தி. அதில் எது இல்லாட்டாலும் திருப்தி தேவனுடைய சந்திப்பதை செய்யும். ஆமென். தேவனுடைய சந்திப்பதை செய்யும். இவர்கள் திருப்தி அடைந்தார்கள். வெறுமையாயிருந்தவர்கள், எல்லாம் இழந்தவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள், ஆஃப்டர் த டிவைன் என்கவுண்டர், அந்த தெய்வீக சந்திப்புக்கு பிறகு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ரெண்டாவது, திருப்தி அடைகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் திருப்தி வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் திருப்தி வேணுமா? நீங்கள் திரும்பி வரணும், திருந்தி வரணும். ஆமென். பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய அந்த தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அப்படின்னா நிரப்ப ஆசையாக இருந்தான். அவன் ஆசைப்பட்டு நிரப்புறதுக்குன்னு அந்த தவிட்டு பக்கம் போகும்போது அந்த பன்றி ஒரு சவுட்டு கொடுத்து அனுப்பினது. ஆமென். அந்த தவிட்டு பக்கம் போகும்போது அந்த பன்றி என்ன செய்தது? ஒரு சவுட்டு கொடுத்து அனுப்பினது. ஏன்? என் ஆகாரத்திலே கை வைக்க வருகிறாயா? அப்போ அது அவனால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஆசையாக இருந்தான். தவிடு கிடைச்சா நல்லா இருக்குமே, கொஞ்சம் கருப்பட்டியும் வெல்லமும் போட்டு உருட்டி பிடிச்சி தின்னா தவிடு கூட நல்லா தான் இருக்குமே. ஆனால் அது கூட என்ன செய்யலை? கிடைக்கல. ஆனால் திரும்பி வந்தா தகப்பனுடைய சந்திப்புக்கு பிறகு திரும்பி வந்தா திருப்தி. ஆமென். கொளுத்த கன்று விருந்து திருப்தி. ஆமென். திரும்பி வருகிறவர்களுக்கு அது உண்டு. திருப்தி அடைய பண்ணுவார். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சந்திப்பு நிகழுமையானால் திரும்பி வர பண்ணுவார். இரண்டாவது, திருப்தி அடைய செய்வார். மூன்றாவது, ரூத்தின் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு
இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஹல்லேலூயா. 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். தேவனுடைய சந்திப்பு நிகழுமையானால் திரும்ப கட்டி எழுப்புவார். ஆமென். வாழ்க்கையை இழந்தவள், வாழ்வாதாரத்தை இழந்தவள், வசதிகளை இழந்தவள், வாய்ப்பையும் இழந்தவள். வாழ்க்கையும் இழந்து நிற்கிறார்கள், வாழ்வாதாரத்தையும் இழந்து நிற்கிறார்கள், வசதிகளையும் இழந்து நிற்கிறார்கள். இனி கட்டப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற வாய்ப்பையும் இழந்து நிற்கிறார்கள். இதனிடையிலே தான் தேவனுடைய சந்திப்பு. ஆமென். தேவனுடைய சந்திப்பு நிகழுகிற சமயத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? தேவன் சந்திக்கிற நேரம், தேவன் சந்திக்கிற வேளை எதுவாக இருக்கும் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? எப்பொழுது உங்கள் முயற்சிகள் எல்லாம் தோற்று போய், எப்பொழுது உங்கள் பலனெல்லாம் குறைந்து, இனி என்னால் முடியாது, இனி அடுத்த ஸ்டெப் வைப்பதற்கு என்னிடத்தில் பலனும் இல்லை, சத்துவம் இல்லை என்று சொல்லி நீங்கள் வெறுமையாக்கப்படுகிற, சீரோவாக்கப்படுகிற அந்த சர்டன் பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் தேவன் சந்திக்கிற நேரமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. திராட்சரசம் குறைவுபடுகிற நேரம் அல்ல, திராட்சரசம் இல்லை என்கிற நிலைதான் தேவன் சந்திக்கிற நிலை. அல்லேலூயா. அதுவரைக்கும் போராடி 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 படகை விட்டு வெளியே வருகிறான் பேதுரு. உடனே கர்த்தர் அவன் கரத்தை பிடிக்கவில்லை, அமிழ்ந்து போகும்போது தான் பிடிக்கிறார். அமிழ்ந்து போகும்போது தான் பிடிக்கிறார். அப்போ என்னுடைய மூளை அறிவுகள், என் சரீர பலங்கள், என் பராக்கிரமங்கள், என் திறமைகள், என் தாளந்துகள், மொத்தத்தில் நான் தோற்று போகும்போது அவர் என்னை சந்திக்கிறார். அவர் என்னை சந்திக்கிறார். சூரியன் அஸ்தமித்தது, வாழ்க்கை அஸ்தமித்தது, எதிர்கால பயங்கள், வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான், கொலை செய்யப்படலாம் என்கிற ஒரு பயத்துக்குள் இருக்கிறான். பெத்தேலிலே வருகிறான். பஞ்சு மெத்தையில் படுத்து இளைப்பாறினவனுக்கு இன்றைக்கு இளைப்பாறுகிறதற்கு ஒரு சின்ன கல்லு தான் கிடைத்தது. அந்த கல்லை எடுத்து வைத்து இளைப்பாறுகிறான். அவன் நினைத்தான், இதோடு என் வாழ்க்கையும் அஸ்தமித்து போனது. அந்த அஸ்தமித்த நேரம்தான் ஒரு அருணோதயம் அவனை சந்திக்கிற நேரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78, 79 என்று நினைக்கிற அந்த கடைசி வசனங்களை வாசிக்கும் போது ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்தது. எப்போ தெரியுமா? ஜன இருளில் இருக்கும்போது. 400 ஆண்டுகள், 2 காலங்கள், பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லை, சொப்பனங்கள் இல்லை, பெரிய எதிர்பார்ப்பு, காத்திருப்பு. மரண இருளில் இருக்கிறார்கள், வெளிச்சம் இல்லை. அந்த நேரத்தில் தான் தேவனுடைய சந்திப்பு. தேவனுடைய சந்திப்பு இவர்கள் வாழ்க்கையிலே முதலாவது இவர்களை திரும்பி வர பண்ணினது, 2வது இவர்களை திருப்தி அடைய செய்தது, 3வது இவர்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பினது. வசனம் அழகாய் சொல்லுகிறது, சுதந்திரவாளி அற்று போகாத படிக்கு, சுதந்திரவாளி அற்று போகாத படிக்கு. திரும்ப குடும்பம் கட்டப்படாதோ, திரும்ப வீடு கட்டப்படாதோ, திரும்ப வாழ்க்கை கட்டப்படாதோ, நான் அப்படியே சுதந்திரவாளி அற்று போய்விடுவேனோ, அப்படியே நன்மையற்று போய்விடுவேனோ,
நான் அப்படியே எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் என் வாழ்க்கை போய்விடுமோ என்கிற நிலையில் இருக்கும்போது தேவன் அவர்களை சந்தித்து மீண்டும் அவர்களை கட்டி எழுப்புகிறார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சந்திப்பு உங்களை திரும்ப கட்டி எழுப்பும். உங்கள் தொழிலை திரும்ப கட்டி எழுப்பும். உங்கள் குடும்பத்தை திரும்ப கட்டி எழுப்பும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பும். உங்களுடைய பொருளாதாரத்தை திரும்ப கட்டி எழுப்பும். திருச்சபையை திரும்ப கட்டி எழுப்பும். ஆமென். உறவுகளை திரும்ப கட்டி எழுப்பும். தேவனுடைய சந்திப்பு நம்மை திரும்ப கட்டி எழுப்பும். ஸோ 3 காரியங்கள். 1, திரும்பி வர பண்ணுவார். 2, திருப்தி அடைய பண்ணுவார். 3, திரும்ப கட்டி எழுப்புவார். எரேமியாவிலே வாசிக்கிறோம், நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். சத்துருவுக்கு கட்ட தெரியாது. சத்துருவுக்கு கட்டினதை இடிக்கத்தான் தெரியும். அவன் மறுபடியும் இடிக்கும் போது கர்த்தர் மறுபடியும் நம்மை கட்டி கொண்டே இருப்பார். உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படுகிற நேரம். தேவனுடைய சந்திப்புக்காக நாம் எல்லாம் முழங்கால் படியிடுவோம், ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் லார்ட் we need a divine encounter. உம்முடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய சந்திப்பு தேவை. ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய இருண்ட வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டி எழுப்பி வெளிச்சம் உண்டாக்க செய்வார். ஜீவனானீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது. பெத்லகேம் அப்பத்தின் வீட்டை விட்டு பக்கத்திலே மோவாபுக்கு போன நாட்கள். நான் எடுத்த தவறான முடிவுகளை எனக்கு மன்னி. நான் வாழ மீண்டும் ஒரு சந்திப்பு எங்களுக்கு நிகழ வேண்டும் ஐயா. என் கூடவே இரும் நீர் இல்லாமல் வாழ முடியாது, வாழவே முடியாது. ஓ நீர் இல்லாமல் நான் வாழ எங்க வாழ்க்கையினுடைய கடைசி அற்றத்தில் வந்து நிற்கிறோம். கூடவே இனி நீர் இல்லாம எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் எங்களை சந்திக்காம ஒன்றும் செய்ய முடியாது. வாழ முடியாது.
சுதந்திரவாளி அற்று போய்விடுவோமோ? இல்லை, பக்கத்திலே சுதந்திரத்தை தருவார். ஓ இயேசுவே, திரும்பி வர பண்ணுவார். இல்லாமல் நான் வாழ முடியாது. பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். இல்லாமல் நான் வாழ. தகப்பன் வீட்டை விட்டு போனவன் திரும்பி வருவான். விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ? வழி தப்பினவன் திரும்புகிறது இல்லையோ? கர்த்தர் அவர்களை திரும்பி வர பண்ணுவார், திருப்தி அடைய பண்ணுவார். குறைவுகளின் நடுவிலே நீ கர்த்தருடைய சந்திப்பை பெற்றால் போதும். அப்பத்தின் வீட்டில் அப்பத்துக்கு குறைவே இல்லை. அவர் சந்திக்கிற இடம், அங்கே திருப்தி அடைய பண்ணுவார். வாழ்க்கையில் ஒரு திருப்தி, குடும்பத்தில் ஒரு திருப்தி, ஆசீர்வாதத்தில் ஒரு திருப்தி, வேலையில் ஒரு திருப்தி. நாடா வேலை அப்படி அல்ல, கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். நீ திருப்தி அடையத்தக்கதான ஒரு நல்ல வேலையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தம்பி, கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உனக்கான வேலை ஆயத்தமாக்கப்படுகிறது. உனக்கான வேலை ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆண்டவர் கதவுகளை திறக்கிறார். நீ திருப்தி அடையத்தக்கதான ரீதியிலே உன்னதமான ராஜ்யங்களில் தேவன் உன்னை நிலைநிறுத்துகிற காலங்கள் வருகிறது. திரும்ப கட்டி எழுப்புவார். திரும்ப கட்டப்பட மாட்டனோ? திரும்ப என் வாழ்க்கை கட்டப்படாதோ? திரும்ப என் குடும்பம் கட்டப்படாதோ? திரும்ப என் வீடு கட்டப்படாதோ? திரும்ப என்னுடைய பொருளாதாரம் கட்டப்படாதோ என்கிற பல அங்கலாய்ப்புகளும் கேள்விகளும் இருதயத்தை துளைத்து கொண்டிருக்கும் போது தேவன் அந்த நேரத்தில் உன்னை சந்தித்தார். அந்த சந்திப்பு உன்னை திரும்ப கட்டி எழுப்பும். 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 திரும்ப கட்டி எழுப்புவார். உங்கள் வியாபாரத்தை திரும்ப கட்டி எழுப்புவார். உங்களுடைய குடும்பத்தை திரும்ப கட்டி எழுப்புவார். ஆமென். திரும்ப கட்டி எழுப்பப்படுகிற காலங்கள் வருகிறது. மறுபடியும் நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். தேவனுடைய சந்திப்பு அதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமை நமக்கு தருகிறோம். இந்த நாள் முழுவதும் ஜெயமாய் நடத்துவீராக. வேலைக்கு போகிறவர்கள், படிக்க செல்லுகிறவர்கள், பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு போகிறவர்கள், தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், வெளி தேசங்களில் இருக்கிறவர்கள், மருத்துவ துறைகளில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே தினசரி வேலையில் ஈடுபடுகிறவர்கள், பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஊழியங்களில் இருக்கிறவங்க, எல்லாருக்கும் தேவையான கிருபையையும் சத்துவத்தையும் இந்த நாளிலே பெருக பண்ணி தந்து இந்த நாளை ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை எமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.